பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். காலிம் பின் முஹம்மது ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிப்பதாவது, என்னிடம் ஒரு அனாதை சிறுவன் இருக்கிறான். அவனுக்கு ஒரு ஒட்டகம் இருக்கின்றது. எனவே நான் அதனுடைய பாலை கறந்து குடிக்கலாமா என்று ஒருவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடம் கேட்டார். அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அது எங்கேனும் சென்று விட்டால் நீர் அதனை தேடி பிடித்து வந்தும் அதனுடைய புண்ணுக்கு மருந்து தயாரித்து தடவியும் அது நீர் அருந்தும் தொட்டியை துப்புரவு செய்தும் அதற்கு தண்ணீர் காட்டியும் வந்தால் அதன் குட்டிகளுக்கு தீங்கு ஏற்படாத வண்ணம் பால் கறந்து குடிக்கலாம். ஆனால் அளவு கடந்து பால் கறந்து விடாதீர்கள் என்று கூறினார்கள். நூல் முஅத்தா. அதாவது இந்த ஹதீஸ் என்னன்னா, ஒருத்தர் ஒரு அநாத பையனை வளர்க்கிறார். அந்த பையனுக்கு அப்பா அம்மா கிடையாது. இந்த பையனுடைய சொத்துகள் ஃபுல்லா இவர்கிட்ட வந்துருச்சு. அந்த அனாதை சிறுவனுடைய சொத்துகள் ஃபுல்லா இவர்கிட்ட வந்துருச்சு. அந்த சொத்துகள்ல ஒண்ணுதான் ஒட்டகம். அந்த ஒட்டகத்தினுடைய பாலை நான் கறந்து குடிக்கலாமா? அந்த அநாத பையனுக்கு சொந்தமான ஒட்டகத்தினுடைய பாலை நான் கறந்து குடிக்கலாமா என்று கேட்கிறார். அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பதில் சொல்றாங்க, அந்த ஒட்டகத்தை நீங்க பராமரிச்சுக்கிட்டு வந்தா, அதுக்கு தண்ணி காட்டுனா, எங்கேயாவது போயிடுச்சுன்னா தேடி கண்டுபிடிச்சி இழுத்து கொண்டு வந்து கட்டுனா, அதுக்கு புண்ணுக்கு மருந்து தடவுனா, இப்படி அதனுடைய வேலைகளை நீங்க கவனிச்சுக்கிட்டீங்கன்னா குட்டிக்கு தொந்தரவு ஏற்படாத வகையில பால் கறந்து குடிச்சிக்கலாம் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த அனாதை சிறுவனை வளர்க்கக்கூடிய இவர் தான் போய் கேட்கிறார். இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்குன்னு ஒரு ஒட்டகம் இருக்குது, அந்த ஒட்டகத்துல இருந்து நான் பால் கறந்து குடிக்கலாமா? அவளை எவ்வளவு நேர்மையா சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க பாரு. கறக்கலைனாலும் அந்த பால் என்ன செய்ய போகுது? ஒட்டக குட்டி தான் குடிச்சிட்டு போக போகுது. இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யலாம்? கறந்து குடிக்கலாம். ஆனாலும் அது கூடுமா என்று தெரிந்து கொண்டு சஹாபாக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய நேர்மையும் நியாயத்தையும் அவருடைய உத்தமத்தனத்தையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, கலாபு கூட்டத்தாரில் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விலங்குகளை சினைப்படுத்த வாங்கும் கூலி பற்றி கூடுமா கூடாதா என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு கூலி வாங்குவதை தடை செய்தார்கள். அப்பொழுது அவர், நாயகமே, நாங்கள் சினைப்படுத்திவிட செய்கிறோம், ஆனால் அதற்காக அன்பளிப்பும் அளிக்கப் பெறுகிறோம் என்று கூறினார். அது கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அன்பளிப்பு பெற அனுமதி வழங்கினார்கள். நூல் திருமதி நசாய். கிராமப்புறங்கள்ல மாடு, எரும மாடு, இந்த மாதிரி பசுமாடு, எரும மாடு இவைகள் எல்லாம் கொண்டு வந்து சினைப்படுத்துவாங்க. அதுக்குன்னு ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல எக்ஸசைஸ் செய்யறதுக்கு இப்படி 2 கம்பி போட்டிருப்பான்ல, அந்த மாதிரி கம்பிக்குள்ள மாட்டை நடுப்புற விட்டு பின்பக்கமா ஆண் காளைய ஏற விட்டு அதுல கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மாடு இறங்கிடும். இவங்க அந்த மாட்டுக்கு காலை போடுறவங்க என்னமோ அந்த மாட்டு மேல தடவி கிடவி பார்ப்பாங்க. சரிப்பா, சனையாயிடும் போ என்று சொல்லி அனுப்பி வைத்து விடுவார். அப்ப அந்த பசுமாடை இழுத்துக்கிட்டு வந்தவன், காளை மாட்டுக்கு வச்சிருக்கிறவங்க கிட்ட பசுமாடை இழுத்துக்கிட்டு வந்தவன் ஏதாவது ஒரு தொகையை கொடுத்துட்டு போவோம். சஹாபாக்கள் கேட்குறாங்க, எங்ககிட்டயும் மாடு இருக்குது, ஒட்டகம் இருக்குது, சினைப்படுத்துறதுக்கு
என்கிட்ட ஆட்கள் வராங்க, நான் காசு வாங்கலாமா அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா இஸ்லாத்துக்கு முன்னால எப்படி இருந்துச்சோ அது வேற. இப்ப இஸ்லாம் ஆயிட்டோம். இப்ப இஸ்லாத்துல எது கூடும் கூடாதுங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். அவங்கவுங்க செய்யற தொழில ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லி காட்டி, சூழ்நிலைகளை சொல்லி காட்டி ரசூலுல்லாஹ் கிட்ட அனுமதி வாங்குறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாங்கக்கூடாது, அதை செய்யக்கூடாது. ஏன்னா மாடும் மாடும் புணர்வதற்கு நம்ம காசு வாங்குறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு? நமக்கு என்ன தகுதி இருக்கு? நம்ம வேலை என்ன செய்யறது இதுல? நம்ம வேலை என்ன இருக்குது இதுல? நம்மகிட்ட ஒரு வேலையுமே இல்லையே. நீ காசு வாங்கக்கூடாது. யார சொல்ல ஏதாவது அன்பளிப்பா கொடுத்துட்டு போறான். ஒரு படி நெல் கொடுத்துட்டு போவான், ஒரு படி பேரிச்சம்பழம் கொடுத்துட்டு போவான், இப்படி ஏதாவது கொடுத்துட்டு போறான், அது வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. அவனா எது கொடுத்தாலும் வாங்கிக்கலாம், நீயா எதையும் கேட்டு வாங்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இந்த ஹதீஸ் முடிகிறது. இதை சஹாபாக்களுடைய அந்த நேர்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். எவ்வளவு பேணுதலா இருந்திருக்கிறாங்க என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, 3 நபர்களை விட்டும் எழுதுகோல் உயர்த்தப்பட்டு விடுகிறது. 1, தூங்குபவர் விழிக்கும் வரை. 2, குழந்தைகள் பருவ வயதை அடையும் வரை. 3, பைத்தியம் பிடித்தவர் தெளியும் வரை என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் அபூ தாவூத், திர்மிதி. நாம செய்யக்கூடிய நன்மைகள் தீமைகள் எல்லாம் எழுதப்பட்டு வருது. நல்லதை வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய முன்கருங்கிற மலக்கு எழுதிட்டு இருக்கிறார், கெட்டதை இடது பக்கமா இருக்கக்கூடிய நக்கீருங்கிற ஒரு மலக்கு எழுதிக்கிட்டு வர்றார். ஆனா 3 பேருக்கு மட்டும் மலக்குமார்கள் கூட இருப்பாங்க, ஆனா எழுத மாட்டாங்க. அவங்க கூட மலக்குமார்கள் இருப்பாங்க, ஆனா எழுத மாட்டாங்க. யார் அவங்க 3 பேரு? குழந்தைகள். குழந்தைகளாக இருக்கிறவங்க வயசுக்கு வர வரையிலும் அவங்க கிட்ட ஒண்ணுமே எழுதப்படாது. ஒரு 11 வயசு 12 வயசு வரையிலும் என்ன செய்யப்படாது? அவங்க செய்யக்கூடிய தீமைகளும் எழுதப்படாது, அவங்க செய்யக்கூடிய நன்மைகளும் எழுதப்படாது. ஆனா நன்மைகள் குறித்து வைக்கப்பட்டிருக்கும் என்று சில ஹதீஸ்கள்ல வரும். 2வது நபர் யாரு? தூங்கி முழிக்கிறவரை. தூங்குறான், தூக்கத்துல ஒரு ஆளை போய் கொலை பண்றோம், இன்னொரு இடத்துல போய் திருடுறோம், இதுக்கெல்லாம் என்ன செய்யாது? குற்றம் கிடையாது. தூக்கத்தில் நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு, தூக்கத்துக்குள்ளேயே நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு எந்த விதமான தண்டனைகளும் போக்குவரத்து கிடையாது. அவன் முழிக்கிற வரையிலும் அவன் சம்பந்தமா எதுவும் எழுதப்படாது. 3வதாக பைத்தியம் பிடித்தவன் தெளியும் வரை அவனுக்கு எந்த இதுவும் எழுதப்படாது. பைத்தியக்காரன் பாங்கு சத்தம் கேட்டா கரெக்டா வந்து தொழுதுடுறான், நன்மை எழுதப்படுமா? படாது. பைத்தியக்காரன் பள்ளியாசல் பக்கத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறான், பாங்கு சத்தம் கேட்டவுடனே எஞ்சி வெளியே போயிடுறான், அவனுக்கு பாவம் எழுதப்படுமா? படாது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நம்முடைய ஒவ்வொரு நிலைகள் குறித்தும் தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல் வாழ்வதற்கு வல்லல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.